இந்த அறிவின் முயற்சிகளான உடற்பயிற்சியை காட்டிலும் ஒரு லைவான கேம்ஸ் வந்து எவ்வளவோ பெட்டருங்க. அது ஒரு ஷட்டில் கார்க்கா இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு லைவான ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். அப்ப நம்ம மனமும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்டா ஈடுபடும். எப்ப நம்ம உடலை பத்தி ரொம்ப அக்கறைப்படுறோமோ அப்ப நம்ம அறிவின் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணமா நம்ம ஒரு ஜிம்முக்கே போறோம் அப்படின்னா 30 நிமிஷம்னு பிளான் பண்ணி போறோம். டெய்லி 30 நிமிஷம் பண்ணா உடம்புக்கு நல்லதுன்னு அறிவு சொல்லிடுச்சு. இப்ப இந்த உடம்புக்காக அந்த 30 நிமிஷத்துல நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்குன்னு பாருங்க, அவருக்கு 10 நிமிஷத்துலயே மனசுக்கு அது ஒவ்வாமை ஆயிடுச்சு. அவர் மனதுல ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஆபீஸ்ல ஒரு டென்ஷன் இருக்கலாம். அதனால அவருடைய மனசு உடம்ப இயங்க விட மாட்டேங்குது. ஆனாலும் நம்மளுடைய அறிவு என்ன பண்ணணும்னா 30 நிமிஷம் நம்ம செஞ்சாதான் நம்ம உடல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில எப்ப நம்ம மனம் ஈடுபடலன்னு நல்லா தெரிஞ்சோம், மனதை எதிர்த்துக்கிட்டு உடலுக்காக உங்க அறிவை கொண்டு ஒர்க் அவுட்டை தொடர்றீங்களோ அப்ப மரணங்கள் கூட நிகழ்ந்துகிட்டு தாங்க இருக்குது.